நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் நீங்க சஜஸ்ட் பண்ணீங்கன்னு எஸ்டபிள்யூ சோலார் அண்ட் கான்குவர் ஷேர் வாங்கினேன், இப்போ ஃபுல்லி டவுன் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் சஜஸ்ட் பண்றதை நீங்க வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்றது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வின் மாதிரி தான். பட் ஏன் டவுன் ஆச்சு அப்படின்றத டெக்னிக்கலா பாருங்க. ஸோ டெக்னிக்கலா வாங்க. இப்போ எஸ்டபிள்யூ சோலார் அப்படின்றத நான் காட்டிடுறேன். ரியாலிட்டி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுறதுக்கும் டெக்னிக்கல் தெரியாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு 4 விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், நான் எங்கே வெயிட் பண்ணணும். இந்த 4 விஷயம் தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேடராகவே இருக்க முடியாது. வாங்க இப்போ என்னன்னு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், சரிங்களா? ஸோ ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆன இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 325. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 நாள் சைட் வேஸில் போயிருக்கு. இது என்னோட வெயிட்டிங் ஜோன், சரிங்களா? என்ன பண்ணியிருக்கணும், நான் வெயிட் பண்ணியிருக்கணும். அதான் சொன்னேன்ல, 4 விஷயம் தெரியணும். அதில் ஒன்று என்னது, என்ட்ரி பாயிண்ட், அது இங்கே. அடுத்தது என்ன பண்ணியிருப்பேன், சைட் வேஸில் போயிட்டு இருக்கு அப்படின்னால என்ன பண்ணியிருப்பேன், வெயிட் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டே என்ன இருக்கு, 7வது என்ன இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கேண்டில் என்னோட என்ட்ரி ஏரியா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் தாண்டுற வரைக்கும் தாங்க எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், அதாவது கட் ஆகிற வரைக்கும் தான் ரெசிஸ்டன்ஸ். அது கட் ஆயிடுச்சு அப்படின்னா இவன் கீழே விழும்போது இவன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான், புரியுதுங்களா? ஸோ இங்கே என்ன இருக்கு, மேலேருந்து கீழே விழும்போது என் சப்போர்ட் கட் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? சப்போர்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும், நான் அந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆகி ஆகணும், சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு ப்ராபபிலிட்டி இருக்குங்க. இங்கேயே எக்ஸிட் ஆகணுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா என்னால் பேர் பண்ண முடிஞ்சா என்ன பண்ணுவேன், அடுத்த சப்போர்ட் ஜோனுக்காக வெயிட் பண்ணுவேன். அடுத்த சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த லெவலுங்க, அதாவது இந்த ஒயிட் லைன் போதில். ஸோ இந்த லெவல். ஏன் இதை வந்து அடுத்த சப்போர்ட் ஜோன் சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய டைம் பாருங்களேன், மேலே போயிருக்கான், திரும்ப இதை கட் பண்ணிட்டு மேலே போயிருக்கான், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கான், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கான். ஸோ திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுக்காக நான் வெயிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், சரிங்களா? ஸோ ஒன்று நான் இங்கே எக்ஸிட் ஆகிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவல் கட்டும் போது எக்ஸிட் ஆகிருக்கணும். ஸோ இங்கே நான் எக்ஸிட் ஆயிருந்தேன்னா கூட எனக்கு 6% முடிஞ்சிருக்கும். ஸோ இங்கே நான் எக்ஸிட் ஆயிருந்தேன் அப்படின்னா எனக்கு வெறும் 2.5% தாங்க. ஸோ இது ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அவங்க கேபிட்டல், அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து வேரி ஆகும். அதே போல் அவங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸை பொறுத்து இது வேரி ஆகும். நான் இவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ போயிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா 20% போயிருக்கும், சரிங்களா? ஸோ டெக்னிக்கல் தெரிஞ்சது என்ன பண்ணியிருப்பீங்க, இங்கே என்ட்ரி ஆகிருப்பீங்க, இந்த 6 நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க, இங்கேயோ எக்ஸிட் ஆகிருப்பீங்க, டார்கெட் மேலே போயிட்டு தான் வச்சிருந்துருக்கலாம். ஸோ இந்த 4 விஷயம் தெரியல அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு ஸ்டாக்கை யாரு கால்ஸ் கொடுத்தா கூட உங்களால் வாங்க முடியாது, ப்ராஃபிட் பார்க்க முடியாது, சரிங்களா? ஸோ ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யார்கிட்ட கற்றுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ரேண்டமாக ஒரு டிப்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ see you on next video. டாட்டா, பை பை.